கோல்டுல பார்த்தோம் அப்டின்னா, ரீசென்ட்டா வந்த லோ ரே அதாவது இவ்வளோ பெரிய ஒரு அப்நார்மல் மூவ்மெண்ட்க்கு அப்புறம் லோ ரே இருந்துச்சு பார்த்தீங்களா? மார்ச் 2ல. ஸோ அந்த ஹைலேருந்து கோல்டு இப்போ லோ வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் அந்த லோ வரைக்கும். அந்த லோ பார்த்தோம் அப்புட்ன்னா, நியர்லி ஒரு 17.3 ஆர் 4% ஓகேங்களா? ஸோ அந்த 17.3 ஆர் 4%ல நான் இந்த கேட் அனாலிசிஸ் ஸ்ட்ராட்டஜி வச்சு யூஸ் பண்ணி இந்த ரேஞ்சு நான் கேப்சர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ 14.3 ஆர் 4 வந்து நான் கேப்சர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ நியர்லி எனக்கு 1:102 நேத்து வீடியோல சொல்லியிருப்பேன். பட் ஆனா நேத்து கொஞ்சம் கீழ இறங்கிருச்சு. 1:105 ஆர் 6 வரைக்கும் வந்துருச்சு ஃபில் டிபி. ஓகேங்களா? இன்னும் என்ட்ட இந்த ட்ரேட் ஹோல்டிங்ல தான் இருக்கு. இதோட எக்ஸிகியூஷன் வேணும் அப்புட்ன்னா, டிஸ்கிரிப்ஷன் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்கும். அங்க போய் நீங்க எக்ஸிகியூஷன் அப்புட்ன்னு கமெண்ட் பண்ணீங்கன்னா, நம்ம டீம் வந்து உங்களுக்கு எக்ஸிகியூஷன் ஷேர் பண்ணுவாங்க. பாருங்க. ஓகேங்களா? ஸோ 1:105 இன் கோல்டுல கேப்சர் பண்ணியிருப்போம். ஸோ 0.01 போட்டிருந்தாலும் $748 வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அதே நீங்க ஸ்டாண்டர்ட் லாட் போட்டிருந்தீங்க அப்படின்னா, 74,800 வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஓகேங்களா? வித்தின் ஒரு 10 டேஸ்க்குள்ளக்க. ஓகேங்களா? ஸோ வாங்க இப்போ நம்ம டீட்டெயிலா செக் பண்ணி பார்க்கலாம். Ladies and gentlemen, in this video we discuss about gold, USD CAD, USD JPY, BTC, USD ன்னு சொல்லி எல்லாத்தையும் நம்ம வீக் அனாலிசிஸ் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வாரம் நடந்த கோல்டுல ஸ்விங் எப்படி இருக்குன்னு சொல்லி பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த வாரத்தில ஸ்விங் ட்ரேட் மொத்தமா கிடைச்சது வந்து 8 ட்ரேடு. அதில் 208.14 வந்து டிபி கேப்சர் ஆச்சு. 21 பாயிண்ட் எஸ்எல் ஆச்சு. வெறும் 2 ட்ரேடு மட்டும் தான் ஃபுல் டிபி அடிச்சிச்சு. அது மட்டும் தான் அந்த ரேஞ்சில இருக்கு. ஓகேங்களா? அது போக 2, 3 ட்ரேட் வந்து பிரேக் ஈவன் கிட்டக்க லைக் ஒரு சின்ன சின்ன ப்ராஃபிட் புக் ஆயிருக்கும். ஸோ அதெல்லாம் ப்ராஃபிட் ஆட் ஆயிருக்கும். தென் 2 ட்ரேடு தான் ஃபுல் டிபி, 1 ட்ரேடு தான் பிரேக் ஈவன், 3 ட்ரேடு ஃபுல் எஸ்எல் ஆச்சு. ஓகேங்களா? தென் ஓவராலா லாஸ்லாம் போக ப்ராஃபிட் பார்த்தோம்னா 187.14 வந்து ஃபுல் டிபி ப்ராஃபிட்லாம் போக, லாஸ்லாம் போக எல்லாமே வந்தது. ஓகேங்களா? நீங்க 0.01 போட்டிருந்தீங்க அப்படின்னா $187 கிடைச்சிருக்கும். அதே நீங்க ஸ்டாண்டர்ட் போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிரும். 18,700 வந்து உங்களுக்கே கிடைச்சிடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளோட கேட் அனாலிசிஸ் ஸ்ட்ராட்டஜி. ரிஸ்க் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ரிவார்ட் அதிகமா இருக்கும். இப்போ கோல்டுல உங்களுக்கு தெரியும். இப்போ ரீசென்ட்டா வந்த ஹை, இந்த ஹை இருக்கு பார்த்தீங்களா? மார்ச் 2 வந்த ஹை. அங்க இருந்த ஹைக்கும், இந்த உள்ள லோக்கும் கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்புட்ன்னா, ஒரு 17.3% இருக்கு. 17.3-4% இருக்கு. அந்த 17.3-4% ஸோ அந்த பெரிய ஃபால்ல நம்மளால கேரக்டர் அனாலிசிஸ் ஸ்ட்ராட்டஜி வச்சு யூஸ் பண்ணி கேப்சர் பண்ணியிருந்தது. ஆ 14.4 ஓகேங்களா? ஸோ 14.4 வந்து கேப்சர் பண்ணியிருப்போம். நியர்லி ஒரு 3% மட்டும் தான். அதாவது இந்த ஹைலேருந்து இந்த லோ வந்திருக்கு பார்த்தீங்களா? இந்த ஒரு கேண்டிலோட மூவ் மட்டும் தான் கேப்சர் பண்ண முடியல. ஸோ மீதி எல்லா மூவையும் நம்மளால கேப்சர் பண்ண முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா? இந்த ட்ரேடு ஒரு 1:100 ஓகேங்களா? 1:102 வந்து ஃபுல் டிபி ஆர்ஆர் குடுத்தது. ஓகேங்களா? 1:100 ஆர்ஆர் வந்து இந்த ட்ரேட் எனக்கு குடுத்தது. இந்த ட்ரேடோட எக்ஸிகியூஷன் இப்பயுமே என்ட்ட ஹோல்டிங்ல தான் இருக்கு இந்த ட்ரேடு. ஓகேங்களா? கரெக்ட்டா சொல்லப்போனோம் அப்புட்ன்னா 1:5 வரைக்கும் 105 வரைக்கும் 106 1:160 வரைக்கும் இந்த ட்ரேட் இன்னும் என் ஹோல்டிங்ல தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதோட எக்ஸிகியூஷன் வேணும் அப்புட்ன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இன்ஸ்டாகிராமோட ஐடி இருக்கும். அங்க போய் நீங்க உங்களோட ப்ராஃபிட் எக்ஸிகியூஷன் ஷேர் பண்ணுங்க அப்புட்ன்னு சொல்லுங்க. நான் ஷேர் பண்றோம். ஓகேங்களா? ஸ்க்ரீன்ஷாட் பாருங்க. வித்தவுட் ப்ராஃபிட்ல தான் இருக்கும். லாட்லாம் மைனஸ் லைக் மறைச்சு தான் இருக்கும். நீங்க கரெக்ட்டா பார்த்துக்கோங்க. வேணுனா நீங்க போய் கேட்டு வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? ஒன் ஆஃப் த பெஸ்ட் ட்ரேடு நம்ம கேப்சர் பண்ணிட்டது. 1:100 இன் கோல்டுல. பேர் கிடையாது. கோல்டுல 1:100 ஓகேங்களா? இப்போ ஸ்கேல்பிங் ஸ்கேல்பிங்க பொறுத்தளவு பார்த்தோம் அப்புட்ன்னா, இந்த வீக் வந்து 28 ட்ரேடு கிடைச்சிருக்கு. அதுல வந்து 17.303 வந்து ஃபுல் டிபி, 19.37 வந்து 377 வந்து ஃபுல் எஸ்எல். 6 ட்ரேடு தான் ஃபுல் டிபி ஆச்சு. 6 ட்ரேட்ல தான் அந்த 17 பாயிண்ட் இது கிடைச்சது. 9 ட்ரேட் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ 9 ட்ரேடு ஃபுல் எஸ்எல். 2 ட்ரேடு வந்து பிரேக் ஈவன். ஓவரால் பார்த்தோம் அப்புட்ன்னா 57.926 மீதில ட்ரேட்லாம் என்ன ப்ரோ அப்புட்ன்னா, அது வந்து சின்ன சின்ன ப்ராஃபிட் இருக்கும். அதுலயுமே இந்த ட்ரேட் ஆட் ஆயிருக்கும். ஓகேங்களா? சின்ன சின்ன ட்ரேடிங் எஸ்எல் ப்ராஃபிட் இருக்கும். அதெல்லாம் அந்த ட்ரேட்ல ஆட் ஆயிருக்கும். அந்த 17.303 வந்து ப்ராஃபிட்ல ஆட் ஆயிருக்கும். ஓகேங்களா? 0.01 போட்டிருந்தீங்க அப்படின்னா $77 கிடைச்சிருக்கும். ஸ்டாண்டர்ட் போட்டு ட்ரேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஓகேங்களா? என்னோட ஸ்டில் கமெண்ட் பண்ணுங்க. நீங்க யாராச்சும் பிகினர் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ இதுதான். இதுலயே ஒரு சின்ன ஒரு எஜுகேஷன் மாதிரி பார்க்கலாம். தென் நெக்ஸ்ட்டு யூஎஸ்டி கார்டு இந்த ஸ்விங் ஹை, இந்த ஸ்விங் லோக்குள்ளக்க நம்ம ஃபார் ஸ்கேல்பிங் பார்க்கலாம். ஸ்விங்க பொறுத்தளவு இந்த ஸ்விங் ஹை, இந்த ஸ்விங் லோக்குள்ளக்க அதாவது இந்த ஸ்விங் லோ, இந்த ஸ்விங் ஹைல நம்ம ஸ்விங்க்கானது பார்க்கலாம். ஓகேங்களா? ட்ரேட் செட்டப்ஸ் இது எல்லாமே. தென் சில்வரும் இந்த ஸ்விங் ஹை, இந்த ஸ்விங் லோ வந்து நம்ம ஸ்கேல்பிங்க்கானது பார்க்கலாம்.
தென் இந்த ஸ்விங் ஹை, இந்த ஸ்விங்கோட லோ வந்து ஸ்விங்க்கானது பார்க்கலாம். அது மேஜர் ஸ்விங் சைஸ் அண்ட் லோஸ்க்குள்ள இருக்கும். நம்ம நல்லா ஒரு மொமெண்டம் வால்யூமோட மொமெண்டம் இருக்கும். அதே மாரி நாளைக்கு சண்டே இப்போ ஃபிபொனாக்கியோட பார்ட் 2 வேணும் அப்புட்னா, கமெண்ட்ல பார்ட் 2 டைப் பண்ணுங்க. ஓகேங்களா? யூஎஸ்டி கார்டு அந்த ஸ்விங் ஹை, இந்த ஸ்விங் லோக்குள்ள வேர்சல் கன்சிடர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்விங் ட்ரேட் இந்த ஸ்விங் லோ, தென் இந்த ஸ்விங் ஹை. ஓகேங்களா? அது இந்த ஸ்விங் ஹை. அந்த ஸ்விங் ஹைக்குள்ளக்க ஸ்விங்கு பார்க்கலாம். யூஎஸ்டி கார்டில். தென் யூரோ யூஎஸ்டி பொறுத்த இந்த ஸ்விங் ஹை, இந்த ஸ்விங்கில் வந்து ஸ்கேல்பிங் பார்க்கலாம். தென் இந்த ஸ்விங் ஹை, இந்த ஸ்விங்கில் வந்து ஸ்விங்கு பார்க்கலாம். ஓகேங்களா? தென் பிடிசி இப்போ லைவில் ஓடிட்டுருக்கு. இந்த ஸ்விங் ஹை, இந்த ஸ்விங் லோ நம்ம ஸ்கேல்பிங்கில் பார்க்கலாம். அதே ஸ்விங்கை பொறுத்தளவு இந்த ஸ்விங் ஹை, இந்த ஸ்விங்கில் வந்து நம்ம ஸ்விங் கணக்கு பார்க்கலாம் பிடிசியில். ஓகேங்களா? தென் யூஎஸ் ஆயில் அதே ரேஞ்சு தான். இந்த ஸ்விங் ஹை, இந்த ஸ்விங் லோ வந்து ஸ்கேல்பிங்க்கானது பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஸ்விங் லோ, இந்த ஸ்விங் ஹை வந்து இந்த ஸ்விங் ஹை, இந்த ஸ்விங் லோ வந்து ஸ்விங்க்கானது பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் இதில் ஒரு எஜுகேஷன் பர்பஸ் கிடையாது. கால்ஸ் கிடையாது. ஃபுல்லாக பார்த்தா கமெண்ட்டில் ஃபுல்லுன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ நைஸ் டே. நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகேங்களா?